நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர் தான். ஆனால் இப்போ எங்கெல்லாம் எங்கள் அப்பா ஈசன் இருக்காரோ அதெல்லாம் என் ஊர் தான். அப்பா கிட்ட நெருங்கும் போது என் உடம்பு ஆடுது, எனக்கு அழுக வருது. நான் தேம்பி 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 நான் அழுகிறேன். அப்போ ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆனால் உடம்பு வர ஆடிட்டே இருக்கு. அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் நேராக அப்பாவோட கருவறை முன்னுக்கு வந்து நான் நின்றுட்டு நான் அப்பாவை பார்க்குறேன். அந்த நேரம் அப்பாவை பார்த்த மாத்திரம் இப்போ இது பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு உதவி இருக்குது, ஆனால் ரொம்ப நாளாக செய்ய முடியல அப்படின்னு இருந்தால் என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு நிறையா இருக்கு சொல்லலாம். எனக்கு பெரிய இடம் வேணும். நான் அப்பாட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு இல்லை, அப்பாவோட வேலையை செய்கிறதுக்கு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு இல்லை. நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க சுவாமியை பார்க்க. நாங்கள் தினமும் இங்கே தான் இருக்கோம் திருவண்ணாமலையில். நாங்கள் சுவாமியை பார்த்ததே இல்லை, பார்க்க முடியல. அவர் பேச வரார், அவர்னால பேச முடியல. அவர் கண்ணு கலங்குது, இங்கே அடைக்கிது. அம்மா, நாங்களாம் சென்னையிலேருந்து வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு அவரை தேடி போகிறோம். ஆனால் சுவாமியே நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலையார் தினமும் வந்து இங்கே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே வந்து அது வந்து சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்கே உள்ள ஏதோ ஒரு சக்தி என்னையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்து இழுத்துருக்கு. நீங்கள் என்னை உள்ளே வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த காரணம் இங்கே சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் பயணிக்கும்போது இல்லை கிரிவலம் வரும்போது ஒரு புதுவித அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்தாலும் அன்றைக்கி தான் புதுசாக வந்து நம்ம கிரிவலம் போகிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துக்கு அப்படி என்ன ஒரு காந்த சக்தி இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரணமே இல்லாமல் இந்த இடத்துக்கு திடீர்னு கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு காரணமும் என்னை பிரமிக்க வைக்குது. பொதுவாக இந்த திருவண்ணாமலைக்கு வந்தால் நம்ம அண்ணாமலையாரை என்னென்னு சொல்லி அழைப்போம்? அண்ணாமலையார்னுங்குவோம், நமசிவாயங்குவோம், சிவன் அப்படிங்குவோம். இவருக்கு நிறைய பேர் இருக்குது. நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சொல்லுவோம். ஆனால் இவங்க வார்த்தைக்கு வார்த்தை அந்த அண்ணாமலையாரை அப்பா அப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதே கோயிலில் திருஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் அந்த படிகாசு நீ கொடுத்துருக்க, எனக்கும் நீ காசு கொடுப்பார். அப்பா கொடுத்துருக்கார் தம்பி, பாடி கொடுத்துருக்கார். பாடாமலே அப்பா காசு கொடு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த திருவண்ணாமலைக்கு ஏன் வந்தேங்கிற கதையை சொல்லும்போது மெய் சிலுக்க வச்சது. அதே மாதிரி அண்ணாமலையார் தன்னை நேரில் வந்து பார்த்ததாகவும் இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத கேட்கும்போது நம்மளுக்கு உண்மையாக பொய்யா அப்படின்லாம் தோணும். ஆனால் அந்த அண்ணாமலையாரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார். நீங்கள் இந்த கதையை வந்து இவங்களுக்கு மட்டும் நடந்திருக்காது. அண்ணாமலையாரை உண்மையாக நேசித்தவங்களுக்கு இது நிறைய ரூபத்தில் நடந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே போல் நான் ஒருத்தரை சந்தித்து ஒரு வீடியோ போட்டேன். அவரும் இப்படி தான், நான் யாரோ ஒருத்தரை வீடியோ எடுக்கும்போது அவர் அண்ணாமலையாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த இடத்துக்கு எப்படி வந்தார், அவர் பயங்கர கடன்பட்டு அவர் இந்த ஊரை விட்டே போய் பிறகு எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். இதுபோல் நிறைய பேர் அண்ணாமலையார் அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. திருச்சிட்டோம்யா. இந்த இடத்துல நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அடியனால் எதுவும் இல்லை, எல்லாமே அண்ணாமலையாருடைய திருவருளால் தமிழ்ச்செல்வி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேசுவாங்க. அவங்க
அவங்க மூலியமாக தான் சுவாமி திருவருளால் நடத்திட்டு இருக்காரு. முன்னதாக அன்னதானம் அப்படின்னும் போதே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் ஆறு கண்டின்புற எண்ணம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியன்னு சொல்லி திருநாவுக்கரசு நாயனார் சொல்கிறார். ஆக இங்கே வந்து அன்னம் பாலிக்கும் என்று சொல்லும்போது சிவபெருமான் வந்து இந்த உலகத்தில் இந்த உயிர்களை வந்து படைத்து அந்த உயிர்களுக்கெல்லாம் வந்து உணவு அளிக்கக்கூடிய செயல்பாடு தான் செஞ்சுட்டு இருக்கார். அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு அளிப்பவன் இறைவன் சிவபெருமான். அந்த வகையில் எல்லாருக்கும் உணவு அளிக்கிற தன்மையை கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையார் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு குடில் அண்ணாமலையார் இல்லம்னு அமைச்சு இதுக்கு வந்து ஜீவகாருண்யம்ன்ற ஒரு ட்ரஸ்ட்டை அமைக்கணும்னு சொல்லி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வி அம்மா மூலயமா எண்ணத்தை உருவாக்கி அவங்க மூலயமா எங்களெல்லாம் நான் உட்பட இன்னும் சில அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸை வச்சு அம்மா வந்து நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் அம்மா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிலுக்கு வரவங்க பசின்னு வந்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் காவி உடை அணிந்திருக்காங்களா இல்லை இவங்க இந்த சார்ந்தவங்களா அதை சார்ந்தவங்களா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பசியோடு வராங்களா அவங்க வந்து நிம்மதியாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு வயிறார திருமணம் தான் இது. அடியனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து திருசூலநாதர்ன்ற திருக்கோயில் திருப்பணி அடியன் செய்து கொண்டு இருப்பதை கண்ட அம்மா வந்து திருப்பணிலாம் நல்லா செய்கிறீங்க அப்படின்றத ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக நினச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்களும் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கணும் தம்பின்னு சொல்லி என்னை சேர்த்தாங்க. அது முதல்ல சுவாமி எப்போல்லாம் திருவுள்ளம் கொண்டாரோ அது சமயம்லாம் அடியனால் சிறு ஒரு துரும்பாக இருந்து உதவி புரியுறதா சாமி அருள் புரியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன கனெக்டிங் டாட் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு வீடியோ ஷூட் முடிச்சுட்டு ரொம்ப பசி, சரி வெளியில் எங்கேயாவது சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது நான் யாரை வீடியோ எடுத்துனா அவர் சொல்கிறாரு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. பலதரப்பட்ட மக்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. வெளியில் ஒருத்தர் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி, அதாவது உள்ளே சாப்பிட்ருக்காங்க, அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே ஒவ்வொருத்தரையும் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே கீழே உட்காந்து தான் சாப்பிடணும். யாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையை எடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த இலையை மூடக்கூடாது. இது சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு அதாவது நிறைய சந்தேகம் வந்துச்சு. ஏன் இதெல்லாம் வந்து நம்மளை இலையை எடுக்கக்கூடாதுங்கிறாங்க? பொதுவாக நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துலையே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இலையை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், சாப்பிட்டு முடிச்சோடனே இலையை எந்த பக்கம் மூடுறது அப்படின்ட்டு. இது ரெண்டுமே இங்கே நடக்கலை அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு நிறைய சந்தேகம் வந்துச்சு. அதே போல் உணவுடைய தரம் சொல்லியே ஆகணும். அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த பசியில் நான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என் எதிரே 2 பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இலையில ஒரு பருக்க கூட வைக்கல. சின்ன பசங்க தான். நம்ம வீட்டு பசங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த 2 பசங்க ரொம்ப வறுமையில் வாடுறவங்க. நான் பார்த்தாவே தெரியுது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை வச்சு அந்த ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த சாப்பிட்றதெல்லாம் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச ஆரம்பித்தேன். என்னுடைய நேரம் அன்னைக்கு ஜீவகாருண்யம் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சிவபுத்திரி தமிழ்ச்செல்வி அவங்கக்கிட்ட எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. அம்மா வணக்கம். இந்த அண்ணாமலையார் இல்லம் திருவண்ணாமலையில் இவ்வளோ நல்ல சேவை முதல் முறையாக நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையான சாப்பாடு. உங்களுடைய பயணம் எப்படி தொடங்குச்சு? இந்த இடத்துல இத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்த ஒரு பயணத்தை எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கணும். முதல்ல உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நமசிவாயா. என் பேர் வந்து சிவபுத்திரி செல்வி. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர் தான். ஆனால் இப்போ எங்கெல்லாம் எங்கள் அப்பா ஈசன் இருக்காரோ அதெல்லாம் என் ஊர் தான். எனக்கு இந்த அன்னதானம் செய்யணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சிங்கப்பூரில் வந்து அந்த பசின்னு சொல்லுக்கு வந்து ரொம்ப இடம் இல்லை. எங்களுக்கெல்லாம் வயிறார அங்கே நல்லா சாப்பாடு கிடைக்கிது. ஆனால் எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் அண்ணாமலையார் அப்பாக்கிட்ட நான் 2010 அப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. அவர்கிட்ட நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் அப்பா வழியிலே போய்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு பெரும் ஆசை இருந்துச்சு. ஏன்னா அங்கே இன்னொரு ஊரில் வந்து ஒரு அன்னதான கூடம் கட்டி அதை செயல்படுத்த முடியல. அதனால் அப்பாக்கிட்ட நான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். எப்போதும் அவரைத்தான் நான் எதாக இருந்தாலும் போய் அவரை கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னேன், அப்பா அன்னதானம் போடணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா, செஞ்சு கொடு, செயல்படுத்தி கொடுன்னு. ஸோ அதனால் அப்பா சரி அம்மா உன்னால் அங்கே செய்ய முடியல, ஸோ நீ திருவண்ணாமலையில் இங்கே தானே வந்துக்கிட்டு இருக்க, இங்கே வா, இங்கே உனக்கு நான் அதை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அதனால் வந்தது தான் இந்த
அன்னதானம். அதனால் அப்பா வந்து இங்கே கை காட்டினார். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்தையும் அப்பா தான் கை காட்டினார். ஏன்னா இதுக்கு முன்னால் 2 இடம் பார்த்து அது செட் ஆகலை. அப்போ இந்த இடத்த அப்பா கை காட்டி இந்த இடம் வந்து சக்தி தம்பின்னு ஒரு தம்பிக்கு சொந்தமான இடம். அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட அனுமதியோடு அவர் தான் எங்களுக்கு இந்த குடியில் கட்டி கொடுத்தார். அவர் தான் கட்டி கொடுத்தார். ஸோ அதனால் இங்கே வந்து அப்பா அன்னதானம் போடுறதுக்கு அந்த அனுமதியை கொடுத்தார். அப்போ எனக்கு வந்து அந்த அன்னதானம் போட ரொம்ப ஆசையாக, ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். காசு கொடுத்தா கூட போதும்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பத்தாது. ஆனால் சாப்பாட்டானது தான் வயிறை வந்து எப்படி போட்டாலும் நிறைஞ்சதுன்னா நிறைஞ்சது தான், அதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. அப்புறம் முன்ன வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள், அவ்வளோ தான். அவர் பேர் சிவன், அவர் ஒரு கடவுள். ஆனால் எப்போ நான் அப்பா கிட்ட 2010 வந்தனோ அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அவரே உணர்த்தினார் எனக்கு. ஸோ அப்போ தான் அந்த கதைகளும் நான் கேட்டிருக்கேன். கர்ணன் கூட அவர் போட்டிருந்த அந்த குண்டலம் அது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு சொர்க்கம் போகிறதுக்கு வந்து, ஏன்னா அவர் அன்னதானம் போடாதனால அவர் சொர்க்கம் போக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததாக ஒரு கதைலாம் கேட்டிருக்கேன். அப்புறம் அந்த இடத்துல கூட மாமானா லட்டுனா திருப்பதி. அவர் எனக்கு அப்பானா அம்மாவோட அண்ணன் எனக்கு மாமா தானே. ஸோ அவர் சொன்னார் கர்ணன்கிட்ட, நீ வந்து உன் விரலை எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே வெயி, அப்படி வச்சனா நீ சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து உன்கிட்ட வழி கேட்டார், எனக்கு பசிக்குது எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்டார். நீ அந்த கையை இப்படி காட்டுன, அந்த இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னு, அந்த விரலை எடுத்து வாயில் வச்சனா அந்த ஒரு காரியத்துக்காக நீ புண்ணியம் பண்ணி அந்த சொர்க்கத்துக்கு போகலாம்னு. ஸோ அதனால் எனக்கு இந்த அன்னதானத்தில் எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. ஏன்னா பசியோடு வர்றவங்களுக்கு நான் எப்படி வயிறார ருசியாக சாப்பிடுவேனோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ருசியாக சாப்பாடு போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாட்ட கேட்டது. அதை அவர் அழகாக நடத்தி கொடுத்தார். அதுவும் ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமா, ஜீவகாருண்யம் ஃபவுண்டேஷன்னு ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமா அப்பா நடத்தி கொடுத்தது 2020 இப்போ ஒரு 5 வருஷமாக ஆயிட்டு. ஸோ இந்த 5 வருஷமாக அப்பாவோட கருணையினால் அவரோட அன்பினால் அவரே வந்து இதை அழகாக நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதுவும் வந்து இப்போ ட்ரஸ்டீஸ் வந்து மொத்தம் நான், அப்புறம் ஜோதி கணேஷ்னு தம்பி போரூர்லேருந்து, அப்புறம் மோகன் ராஜ்னு ஒரு தம்பி, அவர் வந்து பஞ்சமாதேவி, அப்புறம் உமா மகேஸ்வரன் ஐயா அவர் திருவண்ணாமலை, கடைசியாக ஸ்டான்லின்னு ஒருத்தர் அவர் வந்து சென்னை. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா தான் இப்போ அண்ணாமலையார் இல்லம்னு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அது தினமும் அன்னதானம். ஆரம்பத்தில் ஒரு 50 பேர் வந்தாங்க, அப்புறம் 100 பேர் வந்தாங்க. இப்போ டெய்லி ஒரு 250 300 பேர் வராங்க. ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு சில நேரத்தில் எங்களுக்கு வந்து சாதம் பத்தாத பட்சத்தில் வாழைப்பழத்தை நாங்கள் எடுத்து கொடுப்போம். இல்லைனா அப்பாவோட சாதம், அவருக்கு படிக்கிற சாதம் இருக்குல்ல, அது கடைசியாக யார் வராங்களோ அது அப்பாவுக்கு கொடுக்கறது, அந்த நபருக்கு கொடுக்கறது. எனக்கு கூட தெரியாது அண்ணாமலையார் இல்லம், அண்ணாமலையார் வீடுன்னு பேர் வச்சுட்டு அதோட உள்கருத்து என்னன்னா அப்பாவோட வீடு, அப்பாவோட இல்லம். ஆனால் அப்பாவே இங்கே வராருன்னு எனக்கு அதை சுட்டி காட்டுனதே ஒருத்தர் தான். ஏன்னா நாங்கள் போன வருஷம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இவ்வளோ தான் சாதம் இருந்தது. அப்போ இருந்தோட நான் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 பேர் ஆட்டோவில் வந்து இறங்குனாங்க. அதில் 2 சின்ன பசங்க, 3 பெரியவங்க. அதில் ஒருத்தர் வந்து காவி உடுப்பு போட்டுட்டு அந்த ஜடாமுடி கொஞ்சம் வச்சுருந்தார். ஸோ அவர் வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா இருக்கிறது இவ்வளோ சாதம் தான், 5 பேர்னால் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் சுவாமியை பார்க்க வந்தோம், சுவாமியை பார்த்துட்டு அண்ணாமலையார் இல்லத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்ணுன்னே வந்திருக்கோம், அதனால் இருக்கிறதே எங்களுக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளுக்கு வந்தாங்க. இருக்கிறத அம்மாலாம் போட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பச்சை அம்மா, ராணி அம்மா, சுமதி அம்மா, அப்புறம் மாஸ்டர் அவரும் அவங்க மனைவி 5 பேர் தான் சமைச்சு பரிமாறுதலாம். ஸோ வந்தாங்க, அவங்க போட்டாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராணி அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க சுவாமியை பார்க்க, நாங்கள் தினமும் இங்கே தான் இருக்கோம் திருவண்ணாமலையில், நாங்கள் சுவாமியை பார்த்ததே இல்லை, பார்க்க முடியலன்னு. அப்போ தான் அந்த ஐயா வந்து அந்த ஜடம் பிடி போட்ட அந்த ஐயா சொன்னார், அவர் பேச வரார், அவர்னால பேச முடியல, அவர் கண்ணு கலங்குது, இங்கே அடைக்கிது, அதனால் அவர் பதில் கொடுக்கல ராணி அம்மாவுக்கு. அவர் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். நான் அங்கே உட்காந்துட்டு இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க போகும்போது தான் நான் அவரை நிப்பாட்டி, ஐயா
நீங்கள் சொன்னீங்களே ஏதோ சொல்ல வந்தீங்க, உங்களால் சொல்ல முடியல, என்ன சொல்ல வந்தீங்கன்னு. இல்லைம்மா, அந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்க, சுவாமியை பார்க்குறீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் சுவாமியை போய் பார்க்க முடியல, இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. நான் இங்கே தான் இருக்கோன்னு. அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்தேன், அந்த நேரம் முடியல, அதான் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கன்னு. அம்மா, நாங்களாம் சென்னையிலேருந்து வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு அவரை தேடி போகிறோம். ஆனால் சுவாமியே தினமும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னு அவர் கண் கலங்கி அழுதுட்டு சொன்னார். சுவாமியே இங்கே தினமும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாருன்னா அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணுவாங்க. நாங்கள் போய் அவரை பார்க்கணும், ஆனால் அவரே வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாருன்னா நீங்களாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து, அடடா அப்பா, நீ தினமும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கியா, எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்னு. ஆனால் தான் இங்கே வர்ற அந்த அவங்க அடியாரோ அவங்க பந்தி வந்து சாதுஸ்க்கு போட்டுருவோம். சாது சாப்பிட்டு முடித்த கையிலே அடுத்தடுத்த பந்தி வந்து பசியோடு யார் வராங்களோ, காசு இருக்கோ காசு இல்லையோ, பணக்காரவங்களோ ஏழையோ, உள்ளவங்களோ இல்லாதவங்களோ யார் வந்தாலும் சரி, பசியோட வாசலில் வந்து வரிசையாக நின்று உள்ளுக்கு வந்து சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு அந்த சாப்பாடு. அது அந்த வர்றவங்கள யாரோ ஒரு உருவத்தில் அப்பா தினமும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறார். அது மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதை நான் இப்போதைக்கு அந்த ஐயா சொன்னதுக்கப்புறம் அதை நான் அடிச்சும் சொல்லுவேன். இங்கே அவங்க மணியை அடித்ததும் அங்கேருந்து அப்பாவும் அம்மாவும் கிளம்பிடுவாங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போதைக்கு 250லேருந்து 300 பேருக்கு சாப்பாடு போய்கிட்டு இருக்குது. இதை பெரிய அளவில் நடத்தினோது அப்பா தான் முடிவெடுக்கணும், நடத்தி கொடுக்குறதும் அவர் தான். ஸோ அதை செயல்படுத்த வேண்டியது அவர் தான். ஆனால் தினமும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எந்த ஒரு தடை இல்லாமல். அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது, அவங்க பசியோடு வெளியே வந்து நின்று உள்ளுக்கு ஓடி வந்து அதை சாப்பிடும்போது பார்க்கும்போது அந்த மனசுக்கு அவர் ஒரு மன நிறைவு கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிது. அதனால தான் இது தொடர்ந்து நடக்கணும். அப்பா நடத்தி வைப்பார். ஏன்னா எந்த பிரச்சனையாலையும் நான் அவரை தான் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்பாவோட கருணை அன்பு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையா. ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே அன்னதானம் சாப்பிடும்போது ஒரு சில விஷயங்கள் கவனித்தாங்கம்மா. எல்லாருக்கும் வரிசையில் நீங்கள் இலை போடுறீங்க, அதே போல் கடைசியாக வந்து இலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இலை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் என்னுடைய இத்தனை வருட காலத்தில் இப்படி ஒரு விஷயம் நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலும் இலை எடுங்கன்னு சொல்லுவாங்க. சில கடைகளில் சின்ன கடைங்களுக்கெல்லாம் போனால் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீங்கள் தான் உங்கள் இலையை சாப்பிட்ட இலையை எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் சாப்பிட்டதை மூடி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே அதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து எந்த பக்கம் வந்து இலையை மூடணுங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இங்கே வந்து இலை நான் பார்த்த யாருமே இலை மூடலைன்னொன்னே எனக்கு சந்தேகம் வந்து நான் பக்கத்தில் கேட்டேன், இல்லைங்க இங்கே வந்து இலை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லணும். இதில் ஒரு என்ன விஷயம் மறைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதில் கொடுக்குறேன், சரியா? நிறைய பேர் வந்து சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் சஜஷன், எதுக்கு கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க, மேசையில் வச்சு சாப்பாடு போடலாமே, மேசையை போட்டு. அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காங்க, ஏன் இலையில சாப்பாடு போடுறீங்க, அந்த தட்டு இருக்குல்ல, பாக்கு தட்டு, அதில் போடலாம், இல்லைன்னா அந்த சில்வர் தட்டில் போட்டுட்டு அதை கழுவலாமே, அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் கரெக்டாக தான் கேட்குறீங்க. எதுக்கு வந்து காட்டியும் வந்து வாழை இலையில சாப்பாடு இங்கே போடுறது, பாக்கு தட்டல்ல, அந்த இன்னொரு தட்டல்ல. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது அண்ணாமலையார் இல்லம். நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தினர் வராங்கன்னா விசேஷத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், இலையை போடுவோம், கரெக்டாக? இலையை போட்டு வாழையில் அந்த பதார்த்தங்கள்லாம் வச்சு சாதத்தெல்லாம் வச்சு அவங்கள சாப்பிட வைப்போம். என்னென்னா நம்ம இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிட்டுமா, அதனால தான் வீட்டில் மேசை நாற்காலி, அது ஏன்னா முடியாதவங்களுக்கு அவங்க அதில் உட்காந்துக்கலான்னு. ஸோ அதனால் அந்த இலையில போடுறது. அதனால தான் நான் பாக்கு தட்டு அந்த மேசெல்லாம் வேணான்னு சொன்னேன், ஏன்னா இது அப்பாவோட வீடுனால. ஸோ வர்றவங்களுக்கு உட்கார வச்சு இலையை போட்டு அவங்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டுட்டு, ஏன் இலையை மூடக்கூடாதுன்னா 2 விஷயம்தான். ஒன்று, இலை காலியாக இருந்தால் அவங்க வயிறார சாப்பிட்ருக்காங்க, மன திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க, பசியோடு வராங்களா, மன திருப்தியாக வயிறார சாப்பிட்ருக்காங்க, காலியாக இருக்குது. 2வது, பார்க்குறதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா நான் பிறந்த ஊரில் வந்து விவசாயம் இல்லை, சரியா?
இங்கே வந்து விவசாய ஊர், அதுதான் அடிப்படை. அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிங்க செய்கிற அந்த படுற அந்த கஷ்டமானது அந்த ஒரு பருக்கையில் அது காட்டும், ஒரு காய்கறி எல்லாத்துலேயும் காட்டும். ஸோ அதை வீணாக்குறாங்களா இல்லையான்னு அதை பார்க்குறதுக்கு, அப்படி யாராச்சும் அதில் 1-2 வச்சுட்டு போனால் கூட ராணியம்மா, பச்சையம்மா, சுமதிம்மா, மாஸ்டர் யாருமே விட மாட்டாங்க. அவங்கள உட்கார வச்சு அதை சாப்பிட வச்சுருவாங்க. நானும் அவங்கள உட்கார விட மாட்டேன். நான் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்கள சாப்பிட சொல்லிட்டு தான் போகிறது. அதனால தான் இந்த 2 விஷயத்துக்காகத்தான் இலையை மூடுறதில்ல. அப்பாவோட இல்லம், அண்ணாமலையார் இல்லத்தில் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. இன்னும் விவசாயிகள் படுற கஷ்டம் வந்து நம்ம போய் அந்த களத்தில் இறங்கினா தான் அந்த வலி தெரியும், வேதனை தெரியும், கஷ்டம் தெரியும். அதனால் வீணாக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அன்னபூரணி. ரொம்ப சந்தோஷம். அதாவது இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கூட இவ்வளோ இந்த மாதிரி ஒரு விவசாயியை பற்றி யோசிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் உள்ள விவசாயிகளுக்கு, எங்கன்னு சொல்லக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்குள்ளே வந்தது? ஏன்னா நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக வேலை செய்வாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மாதிரிலாம் நம்மளால் வேலை செய்ய முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு பிரேக் போட்டு எப்படி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க? நீங்கள் சொல்கிறது உண்மையா? அங்கே நாங்களாம் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அப்பாவோட ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, ஓடி ஓடி ஓடின்னு. அது அவரை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் அங்கே வேறு ஓடிக்கிட்டு இருக்கோம், வேலையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஊர் சிங்கப்பூரில் அப்படித்தான். ஏன்னா அங்கே வந்து வளம் இல்லை. வளம் இல்லைன்னா லைக் ரிசோர்ஸஸ் இல்லை, சரியா? லைக் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அங்கே ஒன்றும் இல்லை. மனிதன் தான் அங்கே வளம், நாங்கள் தான் அந்த ரிசோர்ஸ். அப்படி இருக்கனால தான் கவர்மெண்ட் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு அதில் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செஞ்சால் தான் அந்த கண்ட்ரியும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம், கான்ட்ரிபியூஷன் அந்த வகையில். ஆனால் 2010 தான் நான் இங்கே அந்த நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் கடவுள், அவர் பேர் சிவன். ஸோ அதனால் அந்த நேரம் நான் அவரை ரொம்ப பார்க்க மாட்டேன், சரியா? ஆரம்பத்தில் நான் பார்த்தது முருகா அண்ணா, அப்புறம் கணேஷா அண்ணா, அப்புறம் ஆஞ்சநேயர். ஆனால் அம்மா எப்போதும் பிக்சரில் இருப்பாங்க. அப்புறம் 2010 தான் ஃபேமிலியெலாம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்ன போகலாம், ஆனால் எனக்கு வந்து திருவண்ணாமலைக்கு நான் போய் ஆகணும். அதுவும் பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ வீட்டில் கேட்டாங்க ஏன் திருவண்ணாமலைன்னு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் திருவண்ணாமலைக்கு போய் ஆகணும், பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமிக்கு நான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. அப்போ 2010 நவம்பர் மாதம் அந்த டைம் வந்தப்போ அவங்க போய் சொந்தக்காரவங்களாம் பார்த்தாங்க. நான் வந்து டைமை பார்த்துக்கிட்டேன், டேட்டை, ஐயா பௌர்ணமி டைம் வருதுன்னு. கடைசியாக கும்பகோணத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்தோம். அப்போ அங்கே வந்து நான் என்ன செஞ்சேன், அந்த கவுண்டரில் ரிசப்ஷனில் போய் எனக்கு அந்த டைரக்டரி கொடுங்க, நான் திருவண்ணாமலை ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணோம். ஏன்னா புக் பண்ணுமா இல்லையா ரூம்ஸு. பார்த்தா 3 ஹோட்டல் தான் இருந்துச்சு. ஒன்று 3 kilometers away from the temple அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து நாங்கள் ஃபுல்லி புக், சாரி இடம் இல்லை, ஏன்னா பௌர்ணமி டைம். கடைசியாக ஒன்று சொன்னாங்க இருக்குது, ஆனால் இப்போ அந்த ஃபேமிலி உள்ளுக்கு இருக்காங்க, 7 பேர் தூங்குற ஒரு ரூமு, நீங்கள் வாங்க, வந்தால் உங்களுக்கு, இல்லை நீங்கள் வந்து கிடைக்கலன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சரி கிளம்போன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இருக்கணும் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்குன்னு சொல்லி எல்லோரும் கிளம்பணும். வந்து வண்டி அந்த நேரம் இப்போ நிறையா ஜனம் அங்கங்கே ரொம்ப பிளாக், அங்கே வந்து அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ வந்து எப்படியும் வண்டி உள்ளுக்கு வந்தாச்சு. வந்து உள்ளுக்கு கவுண்டருக்கு ரிசப்ஷன் போனதும் அவங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப லக்கி, இல்லை இப்போ தான் செக் அவுட் பண்ணாங்க அந்த ஃபேமிலி, நீங்கள் உங்கள் 7 பேருக்கு இந்த ரூம் கிடச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஆனந்தம். ஸோ உள்ளுக்கு எல்லாம் பொருள் வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் கதவு வழியாக டோ வழியாக வெளியாகிறோம். அப்போ ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்க மேலே பாரு மேலே பாருன்னா. சரி என்ன மேலே பார்த்தா ராஜகோபுரம் தெரியுது. ஹோட்டல் பேர் அருணாச்சலயா. அந்த நேரம் கூட இந்த புத்திக்கு தோணலை, இதெல்லாம் வந்து அப்பா தான் கரெக்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா திருவண்ணாமலை என்ன எது எங்கே அது என்ன தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இருக்கணும். ஸோ அப்போ போயிட்டு உள்ளுக்கு வந்து நான் சொன்னேன் நான் கிரிவலம் போகிறேன்னு. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க இந்த நைட்டுக்கு நீ எங்கே கிரிவலம் போகிற, உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னேன் எனக்கு கடவுள் இருக்கார். அப்போ கடவுள் தான் நான் சொன்னேன், நான் அவர் அப்பான்னு சொல்ல அருணாச்சலி, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, கடவுள் இருக்காருன்னு. அப்புறம் அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. அப்போ நான்
ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்கிறனால அந்த கூட்டமானது அவங்க கிளம்பி போகிறாங்களா. ஸோ நான் என்ன செஞ்சேன், அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க வந்து இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் அப்படியே ஒன்று ஒன்றா அவங்க குரூப் அந்த க்ரௌட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே கடைசியாக ஈசானிய லிங்கத்துக்கு வந்தேன். அங்கே வந்ததும் வச்சு வாங்கிச்சு மழை. அடடா மழை பெய்யுது, நான் எப்படி திருப்பி ரூமுக்கு போவேன். அப்புறம் பார்த்தேன், சரி வந்தாச்சு முடிச்சிடணும், ரைட். ஸோ அதோட மழையை நனைஞ்சிக்கிட்டே ரூமுக்கும் வந்தாச்சு. வந்துட்டு மறுநாள் காலையில் அப்பாவோட தரிசனம் அப்பாவோட தரிசனம் ஸ்பெஷல் தரிசனம், அந்த டிக்கெட்லாம் விற்கிறாங்களே. ஸோ ஸ்பெஷல் தரிசனம் சண்டிகேஸ்வரர் உட்காந்துருப்பார் அங்கே, அப்பாவோட கருவறை இந்த பக்கம். ஸோ அந்த கேட்டு வழியாக நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் ஒரு 7 பேர் போகும்போது அப்பா கிட்ட நெருங்கும் போதே என் உடம்பு ஆடுது, எனக்கு அழுக வருது. நான் தேம்பி 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 நான் அழுகிறேன். அப்போ ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆனால் உடம்பு வேற ஆடிட்டே இருக்குது. அப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் நேராக அப்பாவோட கருவறை முன்னுக்கு வந்து நான் நின்றுட்டு நான் அப்பாவை பார்க்குறேன். அந்த நேரம் அப்பாவை பார்த்த மாத்திரம் என் அழுக அப்படியே நின்றுட்டு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ நேராக அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் சுற்றிட்டு அம்மாவையும் பார்த்துட்டு சுற்றிட்டு பேசிகிட்டே வராங்க அவங்க எல்லாரும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, லிங்கம் ரொம்ப பெருசாக இருக்க, லிங்கம் ரொம்ப. எனக்கு அந்த லிங்கம்மா, நான் லிங்கத்தை பார்க்கலையே. அவங்க லிங்கம் லிங்கம் சொல்கிறாங்க, ஆனால் நான் உள்ளுக்கு பார்க்கும்போது நான் அப்பா லிங்க ரூபத்தில் பார்க்கலையே அப்படின்னு. அப்போ சரி மேபி நான் பார்த்தது தப்பா அவங்க பார்த்தது தப்பான்னு அப்பா வந்து எனக்கு லிங்க ரூபத்தில் காட்சி கொடுக்காம இந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தார், தட்சிணாமூர்த்தி ரூபத்தில். அந்த கால் மேலே கால் போட்டிருப்பாரா அந்த மாதிரி உட்காந்துருந்தார். ஸோ அதோட வந்துட்டேன். அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்ததும் 2011. அப்போ கூட நான் அவர் அப்பான்னு ஒன்றும் கூப்பிடல. ஓகே, 2011 வந்து சிங்கப்பூரில் ஒரு அம்மா கோயிலுக்கு கும்பாபிஷேகம். தெரிஞ்சவங்க சொன்னாங்க, வா அங்கே சிவன் கோயில், அங்கே அப்பாவோட கோயில் ஒன்று இருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம போய் டிக்கெட்டு விற்று உண்டியில் கொடுத்து அதில் அவங்க காசு போட்டு நிறைஞ்சதும் போய் அம்மாட்ட கொடுத்தா கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு பாவிச்சுப்பாங்க, நீ வரையா? சரி நான் வரேன். ஸோ அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே அப்பாவை பார்த்துட்டு எல்லோரும் இந்த ஸ்டேக்கேஸ் வழியாக கீழே இறங்குவாங்க. அங்கே ஒரு டேபிள் போட்டுட்டு அவங்கவுங்க டியூட்டி டைம். அப்போ என் டைம் டியூட்டி வந்துச்சு. இப்போ நான் அங்கே போய் உட்காந்தேன், நின்றுக்கிட்டு இருந்தேன். நானா யாராச்சும் வரமாட்டாங்களா, டிக்கெட் விற்க மாட்டேனா, டின்னு கொடுக்க மாட்டேனா, ஏன்னா என்னோடய பங்குக்கு அந்த ஒரு ஆசை. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், யாரும் வரல. கடைசியாக ஒரு ஜோடி வந்துச்சு, அங்கேருந்து நடந்து வந்தாங்க. அந்த அந்த ஆடவர் வந்து கட்டை சட்டை வெளியே விட்டுருந்தார், பேண்ட்டு பிளாக் கலர் போட்டிருந்தார். பக்கத்தில் வந்து அந்த லேடி வந்து அழகாக மஞ்சள் பூசி பெரிய பொட்டை வச்சு ஒரு கொண்டையை போட்டு அதில் பூவை சுற்றி வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் வந்தாங்க. அவங்க அங்கே வந்ததும் நான் கேட்குறேன், நான் வந்து எப்போது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி, ஐயா வணக்கம் ஐயா. அவரும் வணக்கம் அம்மா. நான் சொன்னேன், ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி அம்மாவோட கும்பாபிஷேகத்துக்கு உண்டியல் கொடுக்குறோம், நீங்கள் தினமும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காசு போட்டுட்டு நிறைஞ்சதும் நீங்கள் போய் அம்மா கோயிலில் கொடுங்க, கும்பாபிஷேகத்துக்கு பாவிச்சிருவாங்கன்னு சொன்னேன். அவர் பார்த்து சிரித்தார். அவர் சொன்னார், அம்மா நாங்கள் இந்த உண்டியல் எடுத்துக்க முடியாதம்மா. நான் சொன்னேன், ஏன் ஐயான்னு கேட்டேன். இல்லைம்மா நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு. கிளம்புறீங்களா, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டேன். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்தோம். திருவண்ணாமலையிலேருந்து வந்தீங்களா, எங்கே குடியிருக்கீங்கன்னு கேட்டேன். திருவண்ணாமலை தான் எங்கள் ஊர், அங்கே தான் எங்கள் வீடு, அவ்வளோ தான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து அந்த நேரத்தில் இந்த சிறிய அறிவுக்கு அப்பா மறைச்சி வச்சு பண்ணியிருக்கார். திருவண்ணாமலையிலேருந்து வந்தீங்களா, அப்போ நீங்கள் தினமும் கிரிவலம் போடலாமே அப்படின்னு சிரித்தார். பக்கத்தில் அந்த மேடம் வந்து வாயே திறக்கலை, அவங்க வாயே திறக்கலை, சிரிச்சிட்டு தான் இருக்காங்க, வாய் திறக்க மாட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி ஐயா நீங்கள் டின்னு எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு டிக்கெட் வாங்குறீங்களா, 2 வெள்ளி தான் அப்படின்னு. சரிம்மா கொடுமான்னு சொன்னார். அப்போ நானும் கிழிக்கிறேன் டிக்கெட்டை, நீட்டுறேன். அவர் இந்த கையை எடுத்து இங்கே சட்டப்பையிலையும் கையை விடலை, பின்னால் அந்த வாலெட்டை எடுத்து திறந்தும் காசு எடுத்து கொடுக்கல. இந்த கையை வந்து இந்த பாக்கெட்டில் விட்டார், உள்ளுக்குலேருந்து எடுத்தால் 2 வெள்ளி தான் கரெக்டாக வருது. அதை எடுத்து என் கையில் ஒப்படைச்சார். எனக்கு வந்து டிக்கெட் விற்ற ஆனந்தம், ஒரு ஆட்டியாவது நான் விற்றுட்டேன்னு அதை கொடுத்துட்டு அவரும் வாங்கிட்டார். இப்போ சொன்னார், சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். நான் சரியா போயிட்டு வாங்கயான்னு ஆனந்தமாக வழி அனுப்பிட்டு திரும்பின அந்த கல்லால் காசை போடும்போது தான், அடடா திருவண்ணாமலையில் வந்தாங்கன்னு சொன்னாங்களே, இப்போ வந்தது யார்?
அந்த நேரம் எனக்கு இந்த மண்டேல வந்து ஞானம்லாம் ஒன்றும் அப்படி இல்லை. நான் ஒரு சராசரி லைக் நார்மல் லேமேன் தான். அந்த நேரம் இந்த சிந்திக்கிற அறிவு இந்த அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து, அவ்வளோதான். ஆனால் அந்த போடுற நேரத்தில் அவர் அப்படின்னு என்னை எதையோ பண்ணி வச்சுட்டாரு. அப்போ நான் திருவண்ணாமலைன்னு வந்திருக்கேன்னா இப்போ வந்தது யார் அப்படின்னு திரும்பினேன். பார்க்கும்போது 2 பேரும் அப்படியே போடாங்க, அப்படியே காண போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பா கிட்ட என்னோட இந்த நெருக்கமானது ஒன்றும் ஆனது. அதுக்கப்புறம் 2013-14 நான் அங்கே மன்மத கார்னிஷ் அப்பா கோயில் இருக்க ஒன்று அங்கே போக ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே சிவபுராணம் படிப்பாங்க. எனக்கு அந்த பாட்டு வந்து அவங்க பாடுறது, அந்த ப்ரீஸ்ட் பாடுவாங்க, அங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் பாடுவாங்க, கேட்க ரொம்ப நல்லா ஆனந்தமாக இருந்துச்சு. சரி நம்மளும் பாடணுமேன்னு சொல்லிட்டு தினமும் அங்கே வந்து அதை பாடிட்டு 8:45 நைட் பாடிட்டு அபிஷேகம் முடிஞ்சு அப்பாவுக்கு அலங்காரம் முடிஞ்சு தீபானை காட்டிட்டு கடைசியாக வந்து பிளாக் பெப்பர் ரைஸும் அப்பாவோட நெய்வேத்தியம் பாலும் கொடுப்பாங்க. இங்கே திருவண்ணாமலை அப்பாவுக்கும் அப்படித்தான் கொடுப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு இங்கே வந்து ஸ்வீட்டு உள்ளுக்கு போடுறாங்க, ஒரு பணியாரம். அங்கே அந்த ஸ்வீட் பணியாரம் போடலை. ஸோ அது நான் என்ன செஞ்சேன், சரின்னு தினமும் போக ஆரம்பிச்சுட்டேன். அப்பாவுக்கு அந்த பாட்டு கேட்டு அதையும் நான் யூடியூப்பில் தட்டி விட்டு அந்த பாட்டை பாடுறதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளே மனப்பாடமாக ஆயிட்டு. ஸோ தினமும் போய் நான் அப்பா கிட்ட அங்கே உட்காந்து பாட 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 எனக்கு அப்பா கிட்ட நெருக்கமாயிடுச்சு. அந்த நேரம் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன கவலைன்னா, இவரை போய் பார்க்க முடியலையே, ஏன்னா தினமும் போய் சிவபுராணம் படிக்கிறதா, அடடா நான் போய் உன்னை பார்க்க முடியாத, ஏன்னா அவர் இறந்துட்டா 14 நாள் கோயில் போகக்கூடாது சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேதனையானது உள்ளுக்கு இருக்குது. அப்போ அவங்க அந்த 16ஆம் நாள் என்னமோ காரியம்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவாங்க. ஸோ கோயிலுக்கு கூட மன்மத கார்னிஸ் அப்பா கோயிலுக்கு போகல, அங்கே இடம் வேறு ஏதோ விசேஷம் நடக்குதுன்னு புக் பண்ண முடியல. இன்னொரு அப்பா நான் அப்போ இந்த டிக்கெட் வித்தெல்லாம் அந்த அப்பா கிட்ட அங்கே தான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அங்கே போய் நின்னதும் அவர் முன்னுக்கு நின்னதும் நான் தேம்பி அழுவுறேன். இவர் இறந்துட்டார்னா அதுக்கு நான் அழுவுறேன். அப்பா உன்னை 16 நாளாக நான் பார்க்கலையா, அப்பா உன்னை நான் பார்க்கலையா, ஐ மிஸ் யூ ஸோ மச் சொல்லிட்டு நான் அதை அழுதுகிட்டு இருக்கேன். அப்புறம் சரின்னா அவங்க அந்த பூஜையெல்லாம் முடித்தாங்க. முடித்த கையோடையே அவங்க சாப்பாடு போடுவாங்க தானே, நான் பார்த்தேன் நீங்களாம் சாப்பாடு போடுங்க ஏன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். நான் நேராக மன்மத கார்னிஸ் அப்பா அப்பாட்ட போயிட்டேன், அந்த அப்பா கிட்ட, இந்த சிவபுராணம் படிக்கிற அந்த அப்பாட்ட. அங்கே போய் நின்றுட்டு அப்பா எனக்கு நின்றுட்டு எனக்கு மாலை மாலையாக தண்ணி ஊற்றுது. நான் உன்னை 16 நாளாக உன்னை பார்க்காம நான் இருந்துட்டேனே அப்பா அப்படின்னு அழுவுறேன் அப்படி. அப்போ அந்த கருவறைக்குள்ளே ப்ரிஸ்ட் இருந்தார். நான் அவர்கிட்ட பேசலை, நான் பேசுனது அப்பா கிட்ட. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்பா 16 நாள். அவர் வெளியே வந்தார். அடுத்த நேரம் அக்கா ஏன்னா 16 நாள் நான் கோயிலுக்கு வர அவருக்கும் தெரியும். முடிஞ்சதா? நான் சொன்ன முடிஞ்சது சாமி, நான் தான் உடனே எங்கள் அப்பாவை பார்க்க வந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு என்கிட்ட, கருவறையிலேருந்து வந்தவர், ஏன் இங்கே வந்து அந்த பூஜையை நடத்த முடியலன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, அந்த 16 பூஜை அந்த திதி என்னமோ பார்ப்பாங்களே, தெரியாது சாமி. இவர் உங்களுக்கு யார்? அப்பா. அவங்க என்னன்னு கூப்பிட்றீங்க? அம்மான்னு கூப்பிட்றேன். உங்கள் அப்பா உங்கள் அம்மா இன்னும் இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா இன்னும் இருக்காங்க, அதனால தான் உங்களை இந்த கோயிலை திதி பார்க்க விடலை. அந்த திதியானது அதை அந்த கோயிலோட வச்சுட்டாங்க. அதே நான் அவர்கிட்ட சொல்லலை, அவராக அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்து அவராக சொல்கிறாரு, இவர் உங்களுக்கு அப்பா, நீங்கள் அப்பான்னு தானே கூப்பிட்றீங்க? ஆமாம். அம்மான்னு தானே கூப்பிட்றீங்க? அம்மா. அப்பா அம்மான்னு இவங்க இருக்கும்போது எப்படி உங்களை இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு திதியெல்லாம் பார்க்க விடுவாங்க? ஆனால் தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த திதிக்கு கொடுத்த அந்த டைம் உங்களுக்கு கொடுக்காம ஒதுக்கிட்டாரு, அங்கெல்லாம் போக வச்சுட்டாரு. அதுலேருந்து எனக்கு இன்னும் அப்பா மேலே அளவுக்கு அதிகமாக, அதுலேருந்து ரொம்ப அப்படியே அப்பா 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 அப்பான்னு அப்பா பைத்தியமாயிட்டேன். அதுலேருந்து பயாலஜிக்கல் அம்மா இறந்தும் கூட அதே மாதிரி அந்த கோயிலை திதி பார்க்க விடலை. இன்னொரு கோயிலுக்கு தான் அனுப்புனார் அப்பா, அந்த கோயிலை விடலை. அதனால் அதுலேருந்து எனக்கு அப்பா மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அப்பானா உயிர், அப்பாக்காக உயிரே கொடுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலையார் தினமும் வந்து இங்கே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே வந்து அது வந்து சரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்கே உள்ள ஏதோ ஒரு சக்தி என்னையுமே இங்கே கூட்டிகிட்டு வந்து இழுத்துருக்கு. நீங்கள் என்னை உள்ளே வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த காரணம் இங்கே சொல்ல முடியுமா?
அதை அப்பா உணர வைப்பார். கண்டிப்பாக. அவர் அவர் நடத்துகிற திருவிளையாடலுக்கு அளவு இல்லை தம்பி, எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நம்ம வந்து நேர் வழியில் போயிட்டு தர்ம வழியில் அப்பா வழியில் போய்கிட்டு இருக்கும்போது நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அப்பா கூடவே இருப்பார், கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பார். அது மட்டும் எனக்கு தெரியும். சங்கடங்கள் உண்டு கண்டிப்பாக, ஆனால் அந்த சங்கடங்களுக்கும் அர்த்தம் உண்டு. இப்போ 63 நாயன்மார்கள் பட்ட மாதிரிலாம் நம்ம ஒன்றும் பட்டுக்கிட்டு இல்லை. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவரை எவ்வளோ தூரம் அப்பா சோதிக்கலை. அப்பா அவங்களுக்கு வந்து எதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாருன்னா, அவங்க அப்பா மேலே எவ்வளோ தூரம் அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்க அன்பை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு தான் அப்பா அந்த மாதிரி செஞ்சார். அப்பா ஒன்றும் கெட்டவர் இல்லை, எப்போதும் சோதிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் அப்படி அல்ல. அதனால் நம்ம வாழ்க்கையில் அப்பா வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ஒரு ஜேர்னியை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் பயப்படுறது ஒரு ஆளுக்கு தான், நான் எங்கள் அப்பனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அப்பாவுக்கு மட்டும்தான். என்னால் அப்பாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அப்பா வந்து என்னோட கூட இருக்கார், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவர் மாதிரி அன்பு காட்ட யாராலையும் முடியாது தம்பி. அப்பா வந்து 24/7. அப்பா எனக்கு இப்போ பசிக்குதுன்னு சொன்னால் அவர் எப்படியாவது யார் மூலியமாவது எனக்கு சாப்பாடை கொடுத்துருவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வழியில் போய்கிட்டு இருக்கும்போது தர்மம், உண்மை, சத்தியம் இதை 3ஐயும் கடைப்பிடிச்சு நம்ம போயிட்டே இருந்தோன்னா வர்ற துன்பம் கூட அப்படியே பனி மாதிரி அவ்வளோ அழகாக விலகி கரெக்டாக அப்பா நம்மளுக்கு வழி காட்டுவார். இப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணுறத மற்றவங்களும் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும், இல்லை அவங்க வந்து இங்கே அன்னதானம் பண்ணும்போது அவங்க சர்வ் பண்ணணும், இல்லை அவங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே வந்து அவங்க டொனேஷன் பண்ணலாம். உடல் உழைப்பு இருக்குது. சில நேரத்தில் சில பேர் வருவாங்க, நானும் பரிமாறுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பரிமாற விடுவோம். அவங்களும் வந்து இப்போ உதவி பண்ணிட்டு போவாங்க. டொனேஷன் பண்ணோன்னா சில பேர் பைசா எடுத்துகிட்டு வருவாங்க. அது அப்பா கிட்ட அந்த இடத்துல பைசா வச்சுட்டு போவாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், அந்த காசை எடுத்து இப்போ இந்த மளிகை, இந்த பொருள்லாம் வாங்கலாம் பார்த்திங்களா, மளிகை, அப்புறம் அரிசி, அப்புறம் காய்கறிகள், அப்புறம் தண்ணி கேனு, சிலிண்டரு, இதையெல்லாம் நிறைய விஷயங்கள், இலை அப்படிலாம் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து அந்த காசை பயன்படுத்துறது. சில பேர் வந்து அங்கே அந்த கூகுள் இது இருக்குது பார்த்திங்களா, அது மூலிமா கட்டுறாங்க. அது வந்து பேங்கில் போதா, அதுவும் வந்து எல்லாமே இதுக்கு தான் செலவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்க இங்கே டைரெக்டாக வந்து அப்பாக்கிட்டே அங்கே கேஷாக கொடுக்கலாம், இல்லைன்னா அங்கே கூகுள் பே பண்ணலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசீட் கொடுக்கப்படும். இப்போ எனக்கு வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இங்கே இந்த ட்ரஸ்ட்டை தொடர்பு கொள்ளணும்னா உங்கள் நம்பர் நீங்கள் இங்கே கீழே பதிவிடலாமா? கண்டிப்பாக. இங்கே இந்த இடத்துக்கு வந்து நிறைய மக்கள் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு அவங்க மூலியமாக ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பு இங்கேருந்து யாரோ ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய அன்பளிப்பை கொடுக்கறது? அவங்க வந்து ஜீவகாருண்யம் ஃபவுண்டேஷன் மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணனா அவங்க தொடர்பு, அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணுறவங்க அவங்ககிட்ட சொல்லுவாங்க எப்படி வந்து டொனேஷன் பண்ணுறதுன்னு. ஸோ அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடைக்குமா? நான் கீழே பதிவிடுறேன். ஆமாம், இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும்? அப்பாவோட குடியில் வந்து ஆக்சுவலி ஸ்பாசா ரிசார்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஸ்பாசா ஹோட்டலுக்கு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஸ்பாசா ரிசார்ட்னு காட்டும். ஸ்பாசா ரிசார்ட்க்கு வந்துட்டாலே பக்கத்துலேயே அந்த குடியில் இருக்கும். அங்கே தான் அப்பாவோட அண்ணாமலையார் இல்லம் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து கிரிவல பாதையில் தான் அப்பாவோட இல்லம் இருக்குது. ஆனால் ஆன் த ரூட் இல்லை, ஐ மீன் ஆன் த பாதையில் இல்லை. ராஜராஜேஸ்வரி அம்மா கோயில், அதாவது நித்யானந்த நிருதிலிங்கத்துக்கு அடுத்து பழனி முருகன் கோயில் ஒன்று வருது, பழனி ஆண்டவர் கோயில் ஒன்று வருது. அவரை தாண்டி நீங்கள் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாதை இருக்குது. ஒரு 500 மீட்டர்ஸ் உள்ளுக்கு போனீங்கன்னா ஸ்பாசா ரிசார்ட் வரும். அது பக்கத்தில் குடியில் இருக்குது. அன்னதானம் தினமும் நம்ம எத்தனை வேளை இங்கே உணவு கொடுக்குறோம், அதை பற்றியான தகவல்கள் கொடுங்க. அன்னதானம் வந்து வெறும் லஞ்சு மட்டும் தான். 11:30க்கு பூஜை ஆரம்பிப்பாங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சாதுஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு உள்ளுக்கு வர வச்சு அவங்களுக்கு பூஜை முடிச்சுட அவங்களுக்கு தான் பந்தி. அவங்க முடிச்சிட்டுக்கப்புறம் அவங்க வெளியானதுக்கப்புறம்
மற்ற யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எப்படியும் 11:30க்கு ஆரம்பித்து 1 மணிக்குள்ளெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிடும். சில நேரத்தில் 12:45 ஆகலாம், சில நேரத்தில் 1 மணி ஆகலாம். ஸோ அது பொறுத்து இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து அப்பாவோட இல்லம், அப்பாவோட வீடா, அப்பாவோட பிருந்தாவனம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு 25-26 கோமாதா இருக்காங்க. அவங்களும் அப்பாவோட கோமாதா தான். ஸோ அதனால் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் இங்கே பைசா கொடுத்தாலும் இங்கே வர பைசா அதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் போகும். ஸோ வர்ற பைசாலாம் வந்து எங்கள் பாக்கெட்டுக்கு போகாது. ஏன்னா அப்பாவோட ஒவ்வொரு ருப்பீஸுக்கும் நான் அப்பா கிட்ட கணக்கு காட்டணும். அதனால தான் வந்து அந்த டொனேஷன்ஸ்னு வரும்போது என்னோட அந்த நம்ம காசில் அந்த டொனேஷன் சேர்ந்துட்டா தெரியாமல் எடுத்து செலவு பண்ணிட்டா அப்பா வந்து அப்புறம் கணக்கு எழுதி வர மாதிரி, ஐயா என் மக வந்து டொனேஷன் காசை இதில் சேர்த்துட்டேன்னு அவர் எனக்கு எழுதுவார். அதுதான் அவரோட, ஏன்னா அவர் ஜட்ஜு, அவர் சுப்ரீம் ஜட்ஜ். ஸோ அவர் அந்த மாதிரி எழுதிடுவார்னு சொல்லிட்டு அதனாலே அவரோட காசு தனி, நம்ம காசு தனி, ரெண்டையும் சேர்க்கறதில்ல. ஆனால் இங்கே வர்ற காசு எது வந்தாலும் சரி ஆசிரமத்துக்கும் அங்கே கோசாலைக்கு தான் அந்த காசு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அப்பா கணக்கு எழுதுறதுல பக்கா. ஏன்னா அவர் மாதிரி ஒரு கணக்கு எழுதுகிற யாருமே பார்க்க முடியாது. செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அவர் கணக்கு எழுதுவார். அதுக்கேற்ற மாதிரி பிரதிபலனும் அவர் கொடுக்குறவர். அதனால் அந்த ஒத்த ரூபாவாக இருந்தாலும், ஈவன் பொருள் கூட, இங்கே எல்லாம் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், அப்பா ஆசிரமத்துலேருந்து எந்த பொருளும் வெளியே போகக்கூடாது. பசிக்குதா உள்ளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க, மற்றபடி இங்கேருந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது. போதா இங்கேருந்து அந்த கஞ்சி தண்ணி அதெல்லாம் கோமாதாக்கு தான் போவோம், மற்றபடி வெளியே இல்லை. அப்படியே யாராச்சும் வந்து இங்கே பொருளாக ஒரு டொனேட் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம அதை குவாலிட்டி ரைஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது குவாலிட்டி ரைஸ், அது பொன்னி புழுங்கல், அது பச்சை அரிசி அல்ல. அது கூட அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா சொன்னார், அம்மா நீங்கள் ஏன் வந்து புழுங்கல்லாம் போடுறீங்க, புழுங்கல் ரொம்ப விலை தருமா, நீங்கள் பச்சரிசி போட வேண்டியது தானே அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா நான் மட்டும் பச்சரிசி சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்கும்போது நான் சாப்பிடாம எப்படி நான் மற்றவங்களுக்கு போய் அந்த அரிசியை நான் போடேன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வாங்கி கொடுக்கணுன்னு யாராச்சும் அரிசி பொருளாக கொடுக்கணுன்னா புழுங்கல் அரிசி. இப்போ இது பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வேறு ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு உதவி இருக்குது ஆனால் ரொம்ப நாளாக செய்ய முடியல அப்படின்னு இருந்தால் என்ன உதவி உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு நிறையா இருக்கு, சொல்லலாம். எனக்கு பெரிய இடம் வேணும். நான் அப்பாட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு இல்லை, அப்பாவோட வேலையை செய்கிறதுக்கு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு இல்லை. அப்பாவுக்கு ஒரு பெரிய நிலம், அந்த பெரிய நிலத்தில் அன்னதான கூடம், அன்னதானம், அப்புறம் இங்கிட்டு வந்து அப்பாவுக்குன்னு ஒரு அழகான கோயில் மாதிரி, அப்புறம் பின்னால் வந்து வயசானவங்க அவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதை ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி, ஆனால் எல்லாமே அப்பா சம்மந்தப்பட்டது. ஸோ அது மூலிமா வந்து லைக் பிள்ளைங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப், பிள்ளைங்களுக்கு வந்து திருவாசகம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அப்பாவோட விஷயம். ஏன்னா எனக்கு வந்து அப்பாவோட புகழ் பரவணும், மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், எனக்கு அது தான் வேணும். ஸோ அதனால் அப்பா கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெரிய நிலத்தை கூடப்பா, ஸோ இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு. வருஷ கடைசியில் கூட ஜீவகாருண்யம் ஃபவுண்டேஷன் வந்து திருமுறை போட்டின்னு வைக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அது சொல்லியிருக்கேன் அப்பா கிட்ட, ஏன்னா அது நீண்ட நாள் ஆசை எனக்கு. எனக்கு இந்த திருமுறை பற்றி ரொம்ப தெரியாது, ஏன்னா நான் பிறந்த ஊரை அப்படி, ஏன்னா இங்கே தான் எல்லாம் வந்து திருமுறையோட புகழ் இங்கே நிறையா. ஆனால் அப்பாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த திருமுறை மூலயமா என்னென்ன சாத்தியப்படும்னு அப்பா எனக்கு காட்டியிருக்கார். ஏன்னா எனக்கு காசு பத்தலைன்னா நான் அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ காசு கொடுத்துருக்கல, பாட்டு பாடுனா சுந்தரருக்கு கொடுத்துருக்க, நீ வந்து அப்பருக்கு கொடுத்துருக்க, நீ வந்து திருஞான சம்பந்தருக்கு கொடுத்துருக்க, காசு கேட்டால் மட்டும் அன்னதானம் செய்யணும்னு காசு கேட்டால் அந்த கோல்ட் காயின்லாம் எடுத்து அந்த குளத்துக்கிட்டலாம் நீ வைக்கிற தானே. நான் வந்து உன்கிட்ட கோல்ட் காயின்லாம் நான் கேட்கல, ஆனால் நீ காசு கொடு, ஏன்னா எனக்கு வந்து அங்கே அன்னதானம் தினமும் தடையில்லாமல் நடக்கணும். அப்பா காசு கொடு காசு கொடு கொடுப்பார். அது வந்து அந்த பாட்டு, அந்த வாசி தீரவே காசு நல்குவீர், அது அந்த கோயில் உண்டு, அது எங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஸோ அங்கே போய் பாடிட்டு அங்கேயும் அப்பாட்ட காசு கேட்டேன். உன் ஃப்ரெண்டு பாடி நீ கொடுத்த, இப்போ நான் பாடியிருக்கேன் இதே கோயிலில் திருஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் அந்த படிகாசு நீ கொடுத்துருக்க, எனக்கும் நீ காசு கொடுப்பார். அப்பா கொடுத்துருக்கார் தம்பி, பாடி கொடுத்துருக்கார், பாடாமலே அப்பா காசு கொடு
உன் ஃப்ரெண்டுக்கு நீ கொடுக்குற, எனக்கும் நீ கொடுத்துருக்க. ஸோ திருமுறையோட அந்த அந்த அனுபவங்கள், அது மூலயமா சில விஷயங்கள் அப்பா எனக்கு நிறைய காட்டியிருக்கார். ஸோ அதனால் இப்போ அந்த வளர்கிற பிள்ளைங்க திருமுறையை கற்றுக்கிட்டு அது மூலயமா அவங்க வாழ்க்கை மென்மேலும் நல்லா இருக்கணும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும். அது எங்களோட ஆசீர்வாதமும் இதை பார்க்குற எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்போது மறுபடியும் நான் உங்களை வந்து உங்கள் கூட பேசுவேன், நம்ம சேனலில் போடுவோம். சித்தன் போக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நம்ம இதோட நிறைவடைவோம். நீங்களே சொல்லிட்டீங்க, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு. எனக்கு சித்தன்னா என்னன்னு புரியல. சித்தன் போக்கு சிவன் போக்குனா சிவன் போக்கு புரியுது, ஏன்னா எங்கள் அப்பனோட போக்கு கரெக்டாக. சித்தன் எனக்கு புரியல, பட் எங்கள் அப்பன் போக்கு. நான் சொல்கிறதெல்லாம் அவரை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிங்க. இறுக்கி பிடிச்சிட்டு அவரோட வழியில் போயிட்டே இருங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, இந்த அன்னதானத்தில் உங்களோட எல்லார் பங்களிப்பும் இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றியும் உங்கள் பேர் சொல்லணும். உங்கள் பேர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே என்ன? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியன் வந்து ஜோதி கணேஷ் கார்த்திக், திருசூர். அம்மா மூலிமா இந்த அண்ணாமலையார் இல்லத்தில் இல்லம் நடக்கிறதுக்கு ஜீவகாருண்யம் ஃபவுண்டேஷன்னு அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் அடியன் ஒரு உறுப்பினராக இருக்காங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மோகன்ராஜுங்க என்னுடைய பேர். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இங்கே அம்மாவுடைய இந்த ஜீவகாருண்யம் ஃபவுண்டேஷனில் ஒரு உறுப்பினராக பயணிக்கிறேன். You want to tell? Yeah, just your name and your contribution to this place. So my name is Siddhartha, and the day I came to Arunachaleshwar, in the temple I just saw Shivaputri Ma, and later on the same day I was pulled to this place and I met her again, and I just come here to serve and have prasad. என் பேர் ராணி. நாங்கள் வந்து 5 வருஷமாக இதில் பணி செஞ்சுங்கிறோம். திறப்பு விழாவன்னைக்கே நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவை பச்சைமாவை கூப்பிட்டுன்னு வந்தோம். நாங்கள் 2 பேரும் ஆரம்பத்துலேருந்து இங்கே செஞ்சுக்கின்னு இருக்கோம். நல்லபடியாக போய்ங்குது. அம்மாவோட பணியோட வேலை, அம்மா கொடுத்த தர்மம் எங்களுக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப, அதாவது இந்த உடல் கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் குனிஞ்சு வேலை செய்யும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷம். என் பேர் பச்சையம்மா. தெரப்பியாவிலேருந்து ராணியம்மா வந்து என் வீட்டில் இருந்தேன், வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்ததுன்னு நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு வருவோம். காய்கனி வெட்டுவோம், எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அண்ணாமலையார் புண்ணியத்தில் தமிழ்ச்செல்வி சிவபுத்திரி செல்வி பேர்லேருந்து நாங்கள் நல்லபடியாக 5 வருஷமே என் கை கால் நல்லா இருக்குது. நாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு வரோம். திருச்சிற்றம்பலம். என் பேர் மகேந்திரன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் பக்கம் காப்பலூர் கிராமத்திலிருந்து வரேன். எனக்கு செல்வி அம்மா வந்து ஒரு 6-7 மாதமாக தான் தெரியும். குமார் அண்ணான்ற அவங்க மூலயமா எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பாவோடைய மூலயமா நானும் இங்கே வந்து ஒரு சிறு அம்மாவோட அந்த ஃபவுண்டேஷனில் கலந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. என் பெயர் சுமதி. நான் அடியானாமிலேருந்து இங்கே வரேன். 2 வருஷமாக இங்கே வந்து பணியோட செஞ்சிட்ருக்கேன். காலையிலேருந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்கோம். செஞ்சுட்டு மதியானத்துலேருந்து இவங்க நீங்கள் தர்மம் பாதி செய்யுங்க, புண்ணியம் உங்களுக்கு சேரும். இங்கே வந்துட்டு நீங்கள் அன்னதானம் போகிற இடத்துல நீங்களும் கலந்துக்குங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. காலையில் வந்துட்டு சாப்பாடு தயார் செய்வோம். மதியத்துலேருந்து வந்து அன்னதானம் வந்து நீங்கள் ஒரு புண்ணியமாக செய்யுங்க, என் கூட நீங்கள் எங்கள் கூடயே பயணம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் 2 வருஷமாக அக்கா கூடயே செஞ்சிட்ருக்கேன். நானே இவங்க 3 பேரும் செய்வோம். மாஸ்டர் அண்ணா வீட்டில் அவங்க 2 பேரும் செய்வாங்க. நாங்கள் 5 பேர் செய்கிறோம். இதில் நம்ம யாராவது விட்டுட்டோமா? யாராவது வர முடியாமல்? அவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேர் மாஸ்டர். அவங்க பேர்? பரமேஸ்வரி. அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க? ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க. 1 வருஷம் இடைவெளி விட்டாங்க, அடுத்தது இப்போ வந்திருக்காங்க. உணவு நான் பற்றி சொல்லி ஆகணும். உணவு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த சாம்பார் ஆகட்டும், அந்த ரசம் ஆகட்டும், பொரியல் ஆகட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா இருந்தது. இந்த புண்ணியம் வந்து எல்லாத்தையும் போய் சேரும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நமசிவாயம். நமசிவாயம்.
இந்த வீடியோ நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல சொல்லியிருப்பேன். என்ன ஒருத்தர் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கூட்டிகிட்டு வந்தவரை நான் எப்படி சந்தித்தேன், முதல் முறையாக அன்றைக்கி தான் நான் அவரை சந்திக்கிறேன். அவரையும் நான் யதார்த்தமாக சந்திக்கிறேன். அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் எப்படி இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும், அவர் எப்படி எனக்கும் அவருக்கும் அந்த கனெக்ஷன் வந்தது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.